ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை பொரியல் தான் செய்ய போகிறோம். இந்த முருங்கைக்கீரையை ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செய்வாங்க. ஆனால் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பழைய சாதம் கஞ்சியில் சாப்பிட்லாம், வெறும் சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இந்த குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்தோம்னா நல்லா எல்லா சத்துமே இந்த கீரையில் வரும். இப்போ நம்ம இந்த கீரையை பறிச்சுட்டு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நானே கேமரா எடுத்துகிட்டு நானே தான் வச்சு வீடியோ எடுக்கிறேன், யாரும் சப்போர்ட்டுக்கு இல்லை. இப்போ கீரை இந்த மரத்தில் இருக்குது. இப்போ இதில் நம்ம பறிச்சிக்கலாம். இந்த ஒரு கலையிலேயே நிறைய கீரை இருக்குது. இதுவே நம்மளுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை வரும். இந்த கீரையை வச்சு நம்ம நல்லா சூப்பராக பொரியல் செஞ்சு சாப்பிடலாம். இந்த முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்குது. எல்லா சத்துமே இதில் இருக்குது. இந்த ஒரு கீரையை நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு 3 நாள் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு தேவையான எல்லா சத்துமே நம்மளுக்கு வந்துடும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த கீரையை பறிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ வீட்டில் போய் இதை நம்ம உருவி எடுத்துக்கலாம். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இது பழுத்த இலையை மட்டும் நம்ம நீக்கிட்டு கீரையை மட்டும் பறித்து எடுத்துக்கலாம். இலசாக இருந்துச்சுன்னா லைட்டாக காம்பு கூட போடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா பறித்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது முருங்கைக்கீரையை கழுவக்கூட அவசியம் கிடையாது. ஏன்னா இதில் தண்ணியே நிற்காது. நம்ம கழுவினாலும் இதில் எந்த டஸ்ட்டுமே படியாது வேறு. இதில் நம்ம கழுவாமையே இந்த கீரையை சூப்பராக செய்யலாம். இப்போ எல்லா கீரையும் நம்ம உருகி எடுத்தாச்சு. இப்போ கீரை ரெடியாக இருக்குது. இப்போ இந்த பொரியல் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம் ஒரு கப்பு வேர்க்கடலையை லைட்டாக வறுத்துக்கலாம். நல்லா இப்போ இந்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டுச்சு. இது கூடவே 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுச்சு. இதை ஆற வச்சு தோலெலாம் நீக்கிட்டு நம்ம பொடியாக இது பண்ணுறதா. இப்போ ஆறட்டும். அது இப்போ கீரையை தாளிச்சிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய எண்ணெயை விட்டுருக்கேன். கொஞ்சம் கடுகு சீரகம் எண்ணெய் காஞ்ச பிறகு இப்போ அது பொரிஞ்ச பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது லைட்டாக பொன் வரலாம் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இந்த கீரையை நம்ம எடுத்து இதில் போட்டுக்கலாம். இந்த கீரையை நான் கழுவாமல் தான் செஞ்சுருக்கேன். ஏன்னா இது இங்கே நிலத்தில் தான் இருக்குது. எந்த ஒரு பொல்யூஷனோ டஸ்ட்டோ ஆகிருக்காது. அதனால நான் அப்படியே தான் செய்கிறேன். முருங்கைக்கீரை மோஸ்ட்லி எந்த டஸ்ட்டும் படியாது. அதில் வேணுன்னா நீங்கள் கழுவிக்கோங்க. இப்போ இது பாருங்கள், நம்ம அவ்வளோ கீரை இருந்தது இப்போ சுருங்கிடுச்சு. இப்போ அது குக் ஆகிட்டே இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம இந்த வேர்க்கடலை தோல் உரிச்சிட்டு 2 காஞ்ச மிளகாய் போட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் இது நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அந்த காய் நல்லா சுருங்கிருக்கு, இந்த கீரை நல்லா சுருங்கிருக்கு இல்லையா. இதில் பூண்டு மட்டும் இடித்து போட்டேன், ஒரு 4 பூண்டு. இது கூடவே அந்த வேர்க்கடலை பொடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இந்த வேர்க்கடலை சேர்க்கும்போது கேமரா கொஞ்சம் திரும்பிட்டனால அந்த வீடியோ எடிட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் போட்டாச்சு. கீரைக்கு முன்னாடி உப்பு போடக்கூடாது, நம்ம கடைசியாக தான் போடணும். ஏன்னா கீரை நம்ம வதங்கி வரும். அப்போ தான் உப்பு நம்ம கரெக்டாக போட முடியும். ஸ்டார்டிங்லேயே போட்டோம்னா நிறைய இருக்கிறதுனால உப்பு ரொம்ப அதிகமாகிடும். அதனால கீரைலாம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு கடைசியாக உப்பு போட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ அந்த வேர்க்கடலை பொடி பண்ணி போட்டோம் இல்லையா, அது ஃபைனலில் தான் போடணும், ரொம்ப நேரம் சூடேறக்கூடாது. இப்போ கீரை ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சாதத்துலேயும் சாம்பார்லேயும் சாப்பிட்லாம், இல்லை சாதத்தை கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் சாதத்தில் நல்லா பிசைஞ்சு கொடுத்தோம்னா எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் வரும். நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை கிடச்சா நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.